சம்மருக்கு இதமாட்டு இந்த மேங்கோ கஸ்டர்ட் ஜெல்லி கூலை இதுதான் கொண்டு வந்திருக்கேன். இது நம்ம ஹோட்டல்ல நார்மலா எல்லா கடையிலயும் இருக்கும். அதுக்கு பிரைஸ் என்னமோ 1000 2000 தான் போட்டிருப்பாங்க. ஆனா ஈஸியா செலவே இல்லாம 10 நிமிஷத்துல நம்மள்ட்ட இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாட்டி பண்ணலாம். இப்ப இதெல்லாம் நம்ம மால்ல போய் பெரிய பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் அங்கெல்லாம் சாப்பிடுற ஃபுட்டு ஈஸியாட்டு நம்ம வீட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபுட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்தான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த ஸ்ட்ராபெர்ரி க்ரஷஸ் இருந்தனா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்ட்ராபெர்ரியை மிக்சியில் அரைச்சிக்கிட்டு சீனி போட்டு அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் அகர் அகர் போட்டுட்டு இந்த ஜெல்லி ஃபார்மேட்டில் தான் செட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலே செட் ஆகுன்னு சொன்னாங்க. நான் அதே ட்ரை பண்ணினேன். பட் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா இதில் கொஞ்சம் கட்டி விழ ஆரம்பிச்சுட்டு உடைய ஆரம்பிச்சுட்டு. அதே போல் தான் இந்த மேங்கோவில் கொஞ்சம் சீனி போட்டுக்கிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். அதில் பல்பியை மட்டும் தனியாக எடுத்தேன். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த அகரகரையும் போட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லை அந்த ஜூஸையும் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இதே போல தான் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த ஜெல்லி செட் ஆகுத வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஜெல்லி கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகி வந்து பட் நான் டைம் கொடுக்கல. மேபி டைம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக ஜெல்லி செட் ஆகி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே வெயிட்டிஸில் வைக்கலாம். இப்போ ஜவ்வரிசி இருக்குல்ல, ஜவ்வரிசி நிறைய பேருக்கு தெரியும். பாயாசத்துல எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த ஜவ்வரிசியை தான் நம்ம தனியாக ஊற வச்சு கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் நமக்கு ரெடி ஆச்சு. இனி கஸ்டர்ட் பவுடரை தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கஸ்டர்ட் மில்க் இருக்கலாம், அதாவது பாலை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பால் நல்லா பொங்கி வருது. இந்த டைம்ல கொஞ்சமா நம்ம சுகர் போட்டுக்கணும். சுகர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சுகர் விருப்பம் இல்லைன்னா சுகரை ஸ்கிப் பண்ணுங்க. சுகரை போட்டுக்கிட்டு அது கொதிக்க விடுவோம். இன்னொரு பக்கம் இந்த ஜவ்வரிசியை நல்லா பாயில் பண்ண விட்டுக்கோங்க. அது கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகி வரணும், அதாவது கண்ணாடி பாதம் இருக்கணும். அப்பதான் இந்த ஜவ்வரிசி வெந்துன்னு அர்த்தம். அவசரப்பட்டு நம்ம பாதியிலே எடுத்தா ஜவ்வரிசியும் வேகாது, சாப்பிடுவதுக்கும் டேஸ்ட் இருக்காது. இப்ப இதெல்லாம் ரெடியாச்சு. இனி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம கொதிக்க வச்ச பாலை அதுல போட்டுக்கிட்டு அதுக்கு 1 கப், இப்ப நான் 250 ml பால் எடுத்திருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் நான் கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். நான் வெண்ணிலா ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன ஃப்ளேவர் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாட்டு கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜெல்லியை செட் ஆகியிருக்கும், பட் உடையும். அந்த பதம் தான் ஆக்சுவலி எனக்கு வந்தது. உங்களுக்கு ஜெல்லி செட் ஆச்சுன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஜெல்லி பாதி செட் ஆச்சு, பாதி செட் ஆகலை. அந்த 2 இடப்பட்ட பதத்தில் தான் இருந்துச்சு. அதனால தான் நான் ஒரு பிளேட்டை வச்சுக்கிட்டு கவுத்துக்கிட்டு தட்டி பார்த்தேன். கொஞ்சம் விழுந்த மாதிரி இருக்கும், பட் விழாத்த மாதிரி இருக்கும். சரி, இதுக்குன்னே டைம் வேஸ்ட் பண்ணட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாம் ஜெல்லி செட் ஆகுன்னு நான் நம்புறேன். செட் ஆச்சுன்னா இதே மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. செட் ஆகலைன்னா கவலையை விட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல, மேபி நீங்க ஃப்ரிட்ஜில் வைங்க, அப்பதான் கரெக்டாக செட் ஆகுன்னு நான் நம்புறேன். இப்போ இதெல்லாம் சின்ன சின்னதாட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மேங்கோவையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க ஜெல்லி எந்த அளவு சாஃப்டா வந்திருக்குன்னு. ஜெல்லிக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சில தான் வந்திருக்கு. இதுக்கு ஜெல்லி செய்தது எப்படின்னு நம்ம ஸ்பைசி சமையல ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்ப ஒரு ட்ரிக்கு கிடைக்கும். இப்ப இதெல்லாம் செட் ஆச்சு. இனி நம்ம மேங்கோவை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது மேங்கோ ஜெல்லி தான். இப்ப கட் பண்ணி வச்சிருக்க இந்த ஜெல்லிய ஜெல்லி எல்லாமே ரெடி ஆச்சு. இது தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்ப ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த டம்ளர் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த டம்ளர்ல நம்ம
கொஞ்சமா இந்த கஸ்டர்ட் மில்க்கும் போட்டுக்கிட்டு, கூடவே நம்ம வேக வச்சு இந்த ஜவ்வரிசியும் போட்டு, திருப்பி இந்த கஸ்டர்ட் மில்க்க போட்டுக்கலாம். அப்படியும் போட்டுக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இல்லன்னா, இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கிளாஸ போட்டு வச்சீங்களா, அதுக்கு மேல கொஞ்சம் ஜவ்வரிசிய போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த ஜெல்லியும் போட்டுட்டு, அடுத்து இந்த மில்க்கையும் போட்டுக்கிட்டு, நம்ம கலந்து விட்டுக்கணும். நிஜமா சொல்லுறேன். டேஸ்ட் சூப்பர். இத நீங்க ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த கஸ்டர்ட் ஜெல்லி கூலர் செம டேஸ்ட், செம ரெஃப்ரெஷ். ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணி பாருங்க. குட்டீஸ் அசந்து விடுவாங்க. நம்ம கடையிலேருந்து வாங்கி குடிக்கிறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாட்டு வீட்லயே நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுத்தா எவ்வளவு என்ஜாய் பண்ணி குடிப்பாங்கன்னு தெரியுமா? ஒரு தடவை நீங்க இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே கண்டிப்பா சொல்லுதேன் பிடிக்கும். டேஸ்ட் வேற லெவலு. இது கடையில எல்லாம் 1000 ரூபாய்க்கு விற்குவாங்க. ஒரு 500 ml 1000, 250 ml 500 சம்திங்ல ஹோட்டல் எல்லாம் விற்குவாங்க. நமக்கு அங்க போய் சாப்பிடண்டா, வீட்லயே சூப்பராட்டு நம்ம பண்ணி சாப்பிடலாம். குட்டீஸுக்கும் கொடுத்து பாருங்க, கண்டிப்பா சொல்லுதே விரும்புவாங்க. இப்ப என்ன இந்த கஸ்டர்ட் கூலர் மில்க் ரெடி ஆச்சு. இனி நான் எடுத்து குடிக்க போறேன். ஃப்ரிட்ஜ்லயும் வச்சு குடிக்கலாம், அப்படியே சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க.